let us discuss about the properties of solids. Okay, so solids have fixed shape. Fixed shape அப்படின்னா என்ன அர்த்தம்? Fixed shape நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஷேப் வந்து டிட்டர்மின்டு, வெல் டிட்டர்மின்டு, மாறாது இல்லையா. இப்போ லிக்விடில் வந்து அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கண்டெய்னரில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்தால் கொனிக்கல் ஆகிடும், ரவுண்ட் பாட்டமில் எடுத்தால் ரவுண்ட் பாட்டம் ஆகிடும். புரியுதா? பாட்டம் வந்து ரவுண்டாக இருக்கும். அதுவே சிலிண்டருக்குலாம் இருந்தாக்கா என்ன வெசலில் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் மாறும். இன்றைக்கி தண்ணி அந்த இது வாட்டர் பாட்டில் காடி இதுவா இதில் இப்போது இந்த இது ஒட்டி என்ன கிட்டத்தட்ட ஸ்பெரிக்கலாக இருக்கா. ஸோ அப்போ இந்த இடத்துட்டு வாட்டர் எப்படி இருக்குது? ஸ்பெரிக்கலாக இருக்கா. ஆனால் சாலிடை பொறுத்தவரையில் இப்போது ஒரு சாக் பீஸ் எடுத்தோம், இல்லாட்டா ஒரு பென் எடுத்தோம் அப்படின்னாக்கா இது சிலிண்டர்னா சிலிண்டர் தான். புரியுதா? இது வந்து மாறிக்கிட்டே இருக்காது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிக்ஸ்டு ஷேப். அதே மாதிரி வால்யூமும் ஃபிக்ஸ்டு வால்யூம் தான். இப்போ சாலிடோட வால்யூம் நம்ம ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருக்கோம்ல. ஒரு சிலிண்டரோட வால்யூம் என்ன? எனிவன்? வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர்? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு வால்யூம். ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகே, வால்யூம் ஆஃப் எ கியூப் A cube இல்லையா? வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு 2 into no L into B into H. வெரி குட். ஸோ அப்போ L into B into Hன்றப்ப L ஃபிக்ஸ்டாக இருக்குது, B ஃபிக்ஸ்டாக இருக்குது, H ஃபிக்ஸ்டு. அதனால் அது சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இப்போ மீனிங் புரியுதா? ஃபிக்ஸ்டு வால்யூம் தான். ஸோ சாலிடை பொறுத்தவரை ஃபிக்ஸ்டு வால்யூம். அதுக்கு அடுத்தது பார்ட்டிகல் do not flow. What do you understand from this? Anyone? Particle they are tight. do not flow. ஒரு சாலிட் எடுத்தோம்னாக்கா அங்கேருந்து அப்படி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்காது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பேனா வந்து அதில் நல்லா கவனி, இங்கு உள்ள லிக்விடாக இருக்குது, அது இப்படி இப்படி ஆட்டினா மூவ் ஆகும். ஆனால் பேனாவில் இந்த சாலிட் மேட்டர்லாம் அப்படியே நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல நிப்பு இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த டேங்க்கில் தான் நெக்கு தான், அதே மாதிரி கேப் தான். புரியுதப்போ? ஸோ அதில் வந்து அந்த பார்ட்டிகல் they do not flow. Why they do not flow? Because they are tightly packed. Very good. They are tightly packed. அது என்ன பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம் நம்ம? அந்த பாயிண்ட் கொடுக்கலையோ? அது எழுதிக்க வேணாம். Because they are tightly packed. நோட் பண்ணிக்கோ. So they are tightly packed. So tightly packed அப்போ மூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் இல்லை. புரியுது? அப்போ அந்த இடத்துல ஃப்ளோ இருக்காது. They are tightly packed. ஓகேவா? ரைட். இப்போ கவனி, they are tightly TLY TIGHTLY tightly packed. Right. Now listen. அடுத்தது பட் இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் கவனி, ஃபிஃப்த் பாயிண்ட் போ. அதில் என்ன சொல்லியிருக்கேன்? பார்ட்டிகல்ஸ் தே கேன் வைப்ரேட். அந்த ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தும் அதை லிங்க் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து வைப்ரேட் ஆகலாம் இல்லையா? இப்போ பிளேடை வச்சு ஜிங்னா டைங்னு வைப்ரேட் ஆகுது. கிட்டாரோட ஒயர், வீணாவோட ஒயர், வயலினோட ஒயர், இதில் வைப்ரேஷன்ஸ் ஆகலாம். பெல்லோட அந்த ரிங்கிங் சவுண்டு. புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? தே கேன் வைப்ரேட், ஆனால் தே கேனாட் மூவ் ஹியர் அண்ட் தேர். தே ஆர் ஃபிக்ஸ்ட் அட் பொசிஷன். பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் அட் பொசிஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் அப்படியே இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு ரெகுலர் ஜாமெண்ட்ரி இருந்தது அப்படின்னா அதை வந்து கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சோடியம் குளோரைட் இஸ் அ கிறிஸ்டல் இல்லையா? நம்ம சாப்பிட்ற சால்ட் இருக்குல்ல, காமன் சால்ட் இஸ் அ கிறிஸ்டல். அதே மாதிரி அமார்ஃபஸ், அதில் வந்து நான் கிறிஸ்டலைன். அப்போ சாலிடை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம்ல. ஒன்று வந்து என்ன? கிறிஸ்டலைன், இன்னொன்று நான் கிறிஸ்டலைன். இந்த நான் கிறிஸ்டலைனுக்கு இன்னொரு பேர் என்ன? அமார்ஃபஸ். அமார்ஃபஸ்னால் என்ன? பவுடரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட் பவுடர் மாவு சொல்கிறோம்ல, அரிசி மாவு. இந்த மாவெல்லாம் என்னது? அது கிறிஸ்டல் கிடையாது. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதப்போ? ரைட். அடுத்தது 6 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 7th பாயிண்ட் போவோம். 7th பாயிண்டில் என்னென்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. இட்ஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது இப்போ ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா அதில் நிறைய மாலிகூல் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் தே ஆர் ஹெல்டு டுகெதர். ஒரு இடத்துல டைட்டாக பிடிச்சிருக்கும்ல. அப்போ எல்லாம் ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிறது. இப்போ சாலிடை பொறுத்தவரை ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்போ அங்கே டிஃப்யூஷன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த 10th பாயிண்ட்டில் பாரு, த லீஸ்ட் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். புரியுதா?
ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் என்ன, எவ்வளோ ஸ்பீடாக டிஃப்யூஸ் ஆகுது பார்ட்டிக்கல், இது எல்லாம் டைட்லி ஹெல்டு டுகெதரில். ஏன்? த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆர் வெரி வெரி டைட். இந்த பார்ட்டிகல் தான் நம்ம இந்த ஃபைனஸ்ட் பார்ட்டிகலை மாலிகுலாக நம்ம இங்கே எடுத்து வரோம். புரியுதா? அடுத்தது என்ன சொல்கிறோம்? தே cannot be compressed. 8th பாயிண்ட் என்ன சொல்கிறோம்? தே cannot be compressed. அதை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னது? ஸ்பாஞ்சு, புரியுதா? அப்புறம் ரப்பரு, இதெல்லாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? த லீஸ்ட் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ். அதாவது ஒரு பார்ட்டிகளுக்கு இன்னொரு பார்ட்டிக்கல் இடையில ஸ்பேஸ் இருந்தால் தானே மூவ்மெண்ட் ஆகும். இப்போ ஸ்பேஸே கிடையாது, இதில் அவ்வளோ டைட்டாக இருக்கும், டைட்லி பேக்டுன்றதுனால ஸ்பேஸ். இப்போ லிக்விட்லலாம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அங்கே இங்கேயும் மூவ் ஆகுது. கேஸில் கேட்கவே வேண்டாம் இல்லையா, நிறைய ஸ்பேஸ் இருக்குன்றதுனால அங்கே இங்கேயுமா பார்ட்டிக்கலில் மூவ்மெண்ட் இருக்கும். Are you able to understand this? Right. So அப்போது the inter particle space அது வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்டாக இருக்குது இல்லையா. இப்போது இந்த ரூமில் எடுத்துப்போம். இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 + 1 6, நான் 1 7. இங்கே ஏதோ 7 பேர் இருக்குன்றது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேட்ச். உங்கள் கிளாஸ் ரூம் சைஸ் எவ்வளோமா? 40 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உட்கார வச்சா எப்படி இருக்கும்? தலைமையெல்லாம் உட்காந்துருப்பான் இல்லையா, டைட்லி பேக்டு, நவர கூட இடம் இருக்காது. ஸோ சாலிட் அப்படி தான் இருக்கும். இப்போ புரியுதா? நம்ம கிட்டத்தட்ட லிக்விட் மாதிரி இருக்கிறதுனால அங்கே எங்கேயும் ஈஸியாக மூவ் ஆகிறோம் இல்லையா. நிற்கிதா என்னடானாக்கா இங்கே நிற்கிறா, திடீர்னு அங்கே போய் உட்காந்துக்கிறா, போய் உட்காந்துக்கு போ. இப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா? அப்போது நல்ல ஸ்பேஸ் அங்கே எங்கேயுமா கிடைக்கிது நமக்கு. இதுதான் அப்படி இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன். புரியுதா? இந்த இடத்துல இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸு. இதுவே ரொம்ப டைட்டாக இருந்ததுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இங்கே உட்காந்துருக்கான். ஜஸ்ட் இமேஜின், என்னத்துக்கு ஆகும்? நவர கூட. ஸோ அந்த ஸ்பேஸ் கம்மி ஆகிடுச்சா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட லிக்விட் மாதிரி இருக்கும். இங்கே 2 பேர் தான் இருந்தாங்கன்னு வச்சுக்க, கேஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பான் இல்லையா. இப்போ நிஷாந்த் ஒன்று இங்கே இருக்கான்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவான்? இங்கே நிற்பான், சேர் மேலே நிற்பான், பெஞ்ச் மேலே நிற்பான், ஏசி பாக்ஸ் மேலே நிற்பான், ஃபேனை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். திடீர்னு அவன் என்ன பண்ணுன்னே தோணாது, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பான். புரியுதா? அவனுக்கு கிரேட்டர் லிபர்ட்டி, ஃப்ரீடம் இருக்கும் அங்கே எங்கே மூவ் ஆகிறதுக்கு. ஸோ கேஸும் அப்படி தான். அந்த கேஸஸ் மாலிகுல்ஸ்லாம் என்னன்னாக்கா ரேண்டமாக அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும். வேறு சாலிட் அப்படி கிடையாது. உட்காந்த இடத்துல மிலிட்டரி மாதிரி அப்படியே கிடக்க வேண்டியதான். ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்களே இருக்கீங்கல்ல, இப்போ எனக்கு முன்னாடி நீங்கள் சாலிடாக இருக்கீங்க, நான் கொஞ்சம் அந்த ரூம் போயிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாம் லிக்விடாக மாறிடுவீங்க. நான் ஊருக்கே போயிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், எல்லாம் கேஸு தான். அவன் தொங்கிட்டு இருப்பான் அங்கங்கே இல்லையா. ஒருத்தன் டான்ஸ் ஆடுவான், தவிர இப்போ என்ன ஆட்டம் ஆடுறாங்க. புரியுதா? அப்போ அந்த கிரேட்டர் லிபர்ட்டி, அந்த ஃப்ரீடம் வந்துடுது நமக்கு. ஸோ கேஸை பொறுத்த வரையிலும் அப்போ டிஃப்யூஷன்னா என்ன அர்த்தம்? ஸ்ப்ரெட்டிங் நேச்சர். நோட் டவுன் திஸ் பாயிண்ட். டிஃப்யூஷன் என்ன? ஸ்ப்ரெட்டிங் நேச்சர். அந்த ஸ்ப்ரெட்டிங் நேச்சர் வந்து நிறைய வந்துடுது. எதில்? அது கேசியஸ் ஃபேஸில் போகிறப்ப. இப்போ வி ஆர் டாக்கிங் அபவுட் சாலிட் தானே இல்லையா. ரைட். அடுத்தது பாரு, இதில் நம்ம அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம்? மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்கும். அதில் டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சாலிடுக்குலாம் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். டென்சிட்டிக்கான ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? மாஸ் பை வால்யூம்ஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி, அவ்வளோதான் இல்லையா. ஒரு பர்டிகுலர் வால்யூமில் 1 லிட்டரில் எவ்வளோ வெயிட் இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டென்சிட்டின்னு சொல்கிறோம். மாஸ் டிவைடட் பை வால்யூம். புரியுதா? தட் இஸ் கால்ட் டென்சிட்டி. அதுக்கப்புறம் இந்த எஸ்பெஷலி இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ சோடியம் குளோரைட்லாம் வெரி ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஆனால் அது ஈஸியாக டிசால்வ் பண்ணிடுறோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிடுவோம். ஆனால் அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை. புரியுதா? அப்போது ஸோ ஜென்ரலாகவே சாலிட்லாம் ஹை மெல்ட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். அது பர்டிகுலராக இந்த கிறிஸ்டலைன். ஸோ கிறிஸ்டலைன்றது புரியுதா? அமார்ஃபஸ்ன்றது நான் கிறிஸ்டலைன். ஸோ இந்த 12 பாயிண்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஸோ இந்த 12 பாயிண்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக? அதுக்கு ஒரு மேப்பிங் நம்ம டெவலப் பண்ணுவோமா? யார் பண்ணுறா? ஜானவி ஆர் வைஷ்ணவி? கம், யாராவது ஒருத்தவங்க வா. அதை அழைச்சிட்டு அதுக்கு ஒரு மேப்பிங் போர்டு பார்ப்போம். Vaishnavi, can you explain how you have arrived at that concept map? Yes, sir. So first let us see the properties of solids. Fixed shape, fixed volume, particles do not flow, that is because of their highly packed particles. Two types, crystalline and amorphous, that is non-crystalline form.
Particles at fixed positions can vibrate. Intermolecular attraction force is high. Cannot be compressed except sponge and rubber. The least interparticle space. The least rate of diffusion. Maximum density. High melting point. So, I have underlined all the important key points. Now, let me transform this to a mind map. So, first I have written the basic, the main keyword as solid. Then I have symmetrically drawn lines of 12. And now let us see the key points related to solids. Fixed shape. So, over here I have written the keys for the symbols. So, this square box means fixed. An arrow upwards represent high, 2 arrows downwards represent least, into represent no. First one, fixed shape. Second one, fixed volume. Third one, particles can't flow, that is no flow. Fourth one, crystalline form or amorphous form, 2 types. Fifth one, fixed position. Sixth one, vibrate. IMF, intermolecular force, high. Compressibility, no. Interparticle space, least. Rate of diffusion, least. High density, melting point, high. So, to remember these key points in a simple way, we have formed a mnemonic. So, we have to call the first letter of all the keywords and we have formed this mnemonic. SVF, TPV, ICI, DDM. So what is SEF? Solid, shape, volume, flow. Flow. And then TPV? Type, position, vibration. Okay. ICI? Intermolecular force, compress, interparticle space. DDM? Diffusion, density and melting point. Can you repeat? SVF, TPV, ICI, DDM. S stands for shape. No. Just repeat it. SVF? SVF, TPV, ICI, DDM. Again? SVF, TPV, ICI, DDM. Can you tell me? SPF? SVF, TPV, ICI, DDM. What is SVF? Shape, volume, flow. Flow. TPV? Types, position, vibration. ICI? Intermolecular attraction of force. C stands for? Compressibility, interparticle space. Okay. DDM? Diffusion, density, melting point. Diffusion is high or low? Least. Least. And the density? High. High. And M stands for? Melting point. Melting point. So you are capable of memorizing all these 12 points. So if you write all these 12 points in a given question, you can get easily 100, that is centum for that particular question, is it not? Suppose if it is asked as a 3 marks question, if you are capable of reproducing all these 3 points, definitely they have to give the mark. But only thing is, when you remember, when you want to by heart, you can make it as a flashcard here, as a concept map, and below which you can write the mnemonic also. So that by you can almost, it is something like a frame memory, is it not? ஒரு ஐக்கனைஸ் பண்ணிட்டோம், அப்படியே ஒரு ஃப்ரேமாக தூக்கிட்டோம். ஸோ பார்த்தோன்னே நமக்கு அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இது படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? இப்போ எக்ஸாம் டயத்தில் நீ என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு புக்கில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் பேராகிராஃபாக இருக்கும். வேற இதில் நம்ம புல்லட் பாயிண்ட்டாக எடுத்து வச்சிட்டோம். அதையும் என்ன பண்ணிட்டோம்? கீ பாயிண்ட் என்னன்றதை கொண்டு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்துட்டு என்ன பண்ணிட்டோம்? கான்செப்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டா இப்போ இந்த கான்செப்ட் மேப்பை எத்தனை தடவை வேணால் நீ எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சராக எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார்மில் எழுதலாம். பட் இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார்மில் எழுதால் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து சொல்லுவா பாரு, இதையே நீ ஒரு ரைட்டிங்கில் ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதுறதுனா எப்படி எழுதலாம்? Can you explain based on this? Yes, sir. So first we can give the heading as properties of solids. Solids have fixed shape and volume. So the particles of solid do not flow. There are 2 types of particles, crystalline form and amorphous form. Amorphous is the non-crystalline form of solid, and particles of solids at fixed position, that is they do not move. Particles can vibrate.
intermolecular force of attraction is high in solids, cannot be compressed They cannot be compressed. Solid cannot be compressed. Except except sponge and rubber. The least interparticle space in solids and the least rate of diffusion. there is a is least seen. rate of diffusion in solids. So you have to convert this into a meaningful sentences. That's all. So make it as a paragraph and it will be more presentable. So this will be used for taking lectures. It will be useful for the teachers as well as students. Am I right? And what about that one? That is for memorizing. And this one for better understanding. And for better presentation, you write this as a paragraph. Do you understand? Okay, so this is the way you have to study, right? So that you can reproduce exactly and you can score centum even in science, not only in science. Any descriptive questions you can score centum. If you are able to reproduce all these points, they are supposed to give you. Only thing is your presentation should be neat. Your handwriting should be neat. And let there be no spelling error. That's all. Okay? Very good.